நாகை, காரைக்கால் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் படுகாயமடைந்தனர். காரைக்கால், நாகை பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ரோந்து வந்த இலங்கை கடற்படை மீனவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியது. குண்டுகள் பாய்ந்ததில் நாகை மீனவர் அரவிந்த், காரைக்கால் மீனவர் பாலமுருகன் ஆகிய இருவரும் படுகாயமடைந்தனர். அவசரமாக கரை திரும்பிய மீனவர்கள் காயமடைந்த 2 பேரை புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இலங்கை கடற்படையினரின் இந்த தாக்குதலுக்கு தமிழக மீனவர் சங்கங்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இதனிடையே புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மீனவர்கள் பாலமுருகன், அரவிந்த் ஆகியோருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பாலமுருகன் என்பவரது நெஞ்சில் பாய்ந்த துப்பாக்கி தோட்டாக்களை அகற்றுவதற்கான சிகிச்சையை மருத்துவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். திரும்ப விளையாண்டோம்ல எங்க பாடி தான் மீன் பிடிச்சிருக்கோம். எங்க கடல்ல தான் சார் உழைப்பு. பிள்ளைங்க உழைச்சா, எங்க வீட்டுக்காரங்க உழைச்சா தான் எங்களுக்கு சாப்பாடு. எங்க பிள்ளைங்க கடலுக்கு போன பிள்ளைய சுட்டுட்டாங்க. எங்க பிள்ளை எங்களுக்கு உயிரோட வேணும். நீங்க என்ன பண்றீங்களோ தெரியாது சார். எங்க பிள்ளைங்களுக்கு உயிரோட வேணும் சார். நாங்கள் இப்படியே கடலில் ஊற்றுறா பறி விட்டுறோம். எங்கே சார் இல்லாட்டி நாங்கள் குடும்பத்தோடு அப்படியே எல்லாம் பிசர் பண்ண சாருங்க எல்லாம் கடலில் தான் சார் விழுந்து சாப்பிடுவார். எங்களுக்கு வழி இல்லை சார்.